Hello students, 11th standard business max exercise 6.2 sum number 3 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். A monopolist has a demand curve x equal to 106 minus 2p கொடுத்திருக்காங்க. So இதை question இங்க காப்பி பண்ணிக்கலாம். x equal to 106 minus 2p and average cost curve AC equal to 5 plus x by 50. So average cost கொடுத்திருக்காங்க. நான் இதில் அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். AC equal to 5 plus x by 50 where p is the price per unit output and x is the number of units. So p ன்றது price-ஐயும் x அப்படின்றது output-ஐ mention பண்ணிருக்காங்க. If the total revenue are equal to px, determine the most profitable output and maximum profit. So profit maximum இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன் பண்ணலாம். இப்போ x வேல்யூ இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளேஸில் 2p லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது மைனஸ் 2p ப்ளஸ் 2pன்னு சேஞ்ச் ஆகிடும் ஈக்குவல் டு 106 எக்ஸ் ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ்னு சேஞ்ச் ஆகிடும் 2p லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு எக்ஸ் ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ்னு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது p ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும்னா இந்த 2 ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடலாம் ஸோ 106 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 2 5s are 10, 2 3s are 6. So cancel பண்ணும்போது 1 2s are 2, 2 5s are 10, 2 3s are 6. 53 ஆன்சராக கிடைக்குது மைனஸ் எக்ஸ் பை 2 இதுதான் பியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎக்ஸ் ஸோ ஆர் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இதை நம்ம எழுதிக்கலாம் பி பிளேஸில் எக்ஸ் வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் மட்டும் போதும் ஸோ நான் இந்த பி பிளேஸில் x மல்டிபிள் பண்ணும்போது இது 53 எக்ஸாக சேஞ்ச் ஆகிடும் இங்கே x மல்டிபிள் பண்ணால் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இதுதான் ஆர் வேல்யூ இப்போது நமக்கு ப்ராஃபிட் பற்றி பேசியிருக்காங்க ப்ராஃபிட் எப்படி ஃபைன் பண்ணுவோம் நம்ம கிடைக்கிற ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் இல்லையா ஆர் மைனஸ் சி இதான் ஃபார்முலா இப்போது சி ஃபைன் பண்ணணும் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஏசியிலேருந்து நான் சி ஃபைன் பண்ண போகிறேன் ஏசி அப்படின்றது என்னது ஏசி அப்படின்னு சொல்லும்போது இது டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எக்ஸ் அப்போ சி ஃபைன் பண்ணனா என்ன செய்யணும் இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்து ஆவரேஜ் காஸ்ட் கூட மல்டிபிள் பண்ணி எழுதணும் ஸோ நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன் காஸ்ட் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 50ன்னு சேஞ்ச் ஆகிடும் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற சி வேல்யூ இப்போ இந்த சி வேல்யூவை இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஆர் மைனஸ் சி ஆர் பிளேஸில் இந்த 53 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 காப்பி பண்ணிக்கலாம் மைனஸ் சி பிளேஸில் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 5x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 50 ஏன்னா இந்த மைனஸ் இந்த ரெண்டு நம்பருக்குமே காமன் இப்போ மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணும்போது இது 53x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஸ்டேபிளாக இருக்கும் இது மைனஸ் 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 50ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும் ரெண்டுமே மைனஸாக மாறிடும் இப்போது 53லேருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 48 எக்ஸ்ன்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த ரெண்டு பிளேஸ்லுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது நான் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எலமெண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன் இல்லைன்னா இன்னும் ஸ்டெப் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 50 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 48 எக்ஸ் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கும்போது இங்கே 1/2 ரிமைனிங் இந்த மைனஸ் காமன் ஆகிடுச்சு ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும் எக்ஸ் ஸ்கொயர் காமன் ஆகும்போது இது 1/50ன்னு சேஞ்ச் ஆகிடும் இப்போ இந்த வேல்யூவை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 48x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது 2 இங்கே 50 2 இன்ட்டு 25 தான் 50 ஸோ நியூமரேட்டரையும் 25ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே டினாமினேட்டர் 50 ஆகிடும் 1 இன்ட்டு 25 ப்ளஸ் 1 ஸோ இது இப்போ சால்வ் பண்ணும்போது 25 ப்ளஸ் 1 ஆன்சர் என்ன கிடைக்கும் 26 டிவைடட் பை 50 இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் ட்ரூ டேபிளில் எப்படின்னா 1 2s are 2 3 2s are 6 1 2s are 2 3 2s are 6 இங்கே 1 2 2s are 4 ரிமைனிங் 1 10 ஆகிடும் 5 2s are 10 ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் திஸ் ஒன் 48x மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் 13/25 இங்கே எழுதிக்கிறேன் இதோட மல்டிபிளாக இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை லாஸ்ட்டில் சேர்த்து எழுதிக்கலாம் இதுதான் நமக்கு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிற ப்ராஃபிட் வேல்யூ அதாவது பியோட வேல்யூ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகே ஓகே பி வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணியாச்சு இப்போது ப்ராஃபிட் எப்படி இருக்கணும் மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க
ஸோ மேக்ஸிமம் மினிமம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஸோ நான் இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது p வேல்யூ dp by dt அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். 48x டிஃப்ரென்ஷியேஷனில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2x அப்படின்னு சொன்னால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 தான். ஏன்னா x பவர் 1னா 1 into 2 2. சேம் லைக் தட் இங்கே x பவர் 1, இந்த 48 அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். x பவர் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 1. மைனஸ் இந்த 13/25 ஸ்டேபிளாக இருக்கும். x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். x பவர் 2 minus 1. அப்போ 2 minus 1னா 1. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம். இல்லைனா ஷார்ட்டாக 2 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். 2x பவர் 2 minus 1 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்கும். ஓகே, இப்போ 1 into 48 48 மைனஸ் 2 into 13 26 divided by 25 x. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற dp by dx ஓட வேல்யூ. ஓகே, dp divided by இங்கே x இருக்கிறனால இதை dxன்னு எழுதிக்கலாம். dp by dx. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண உடனே இதை 0ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். லெட் dp by dx வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 48 மைனஸ் அப்போ என்ன கிடைக்கும், 48 minus 26/25 x value equal to 0. So minus 26/25 x equal to 48 opposite side எடுத்துட்டு வரேன். So plus value minus சேஞ்ச் ஆயிடும். இப்போ ரெண்டு சைட்லேயும் மைனஸ் வரதுனால இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ x equal to என்ன ஆன்சர் கிடைக்கும், 48 into இந்த 26/25 opposite side வரும்போது reciprocal ஆயிடும். That means 25/26ன்னு சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஆன்சர் இதை கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மல்டிபிள் பண்ணும்போது நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 48 into 25 அப்படின்னு சொன்னால் 40 டைம்ஸ்னா 1000, 8 டைம்ஸ் ஓகே 1200 டிவைடட் பை இந்த 26 ஆன்சர் இருக்கும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது 46.1538 ஆன்சராக கிடைக்குது. கால்குலேட்டர் உங்கள்கிட்ட இருக்கும், டைரெக்டாக டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ இது 46 பாயிண்ட் அப்படின்னு வரதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 ஸ்மாலர் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு 46 மட்டும் எழுதிக்கலாம். திஸ் இஸ் அவர் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த dp by dx ஃபைன் பண்ணோம் இல்லையா, இதை இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது மேக்ஸிமமா மினிமமான்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த dp by dx வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 48 மைனஸ் 26x divided by 25. இப்போ இதை அகைன் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dp by dx எப்படி சேஞ்ச் ஆகிடும், d ஸ்கொயர் p by dx ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகிடும். 48 கான்ஸ்டன்ட் நம்பர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இங்கே 26/25 into x இருக்குது. 2xனா என்ன செஞ்சோம், வெறும் 2 மட்டும் தான் ஆன்சர். இங்கே 26/25xன்னு சொன்னால் x பவர் 1 தானே. ஸோ அதை விட்டுடலாம். வெறும் 26/25 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்னது, மைனஸ் 26 டிவைடட் பை 25. அப்போ நெகட்டிவ்ல ஆன்சர் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த p வேல்யூ பாசிட்டிவாக தான் மேக்ஸிமமாக தான் இருக்கும். p அப்படின்றது என்னது, ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமம். நெகட்டிவ்ல வந்ததுனால மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. சப்போஸ் இது பாசிட்டிவ்ல வந்ததுன்னா ப்ராஃபிட் இஸ் மினிமம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்போ இந்த ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமம்னு எழுதிட்டோம். அப்போ ப்ராஃபிட் வேல்யூ எப்போ இப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் when x equal to 46. இந்த 46 காப்பி பண்ணும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமம்னு எழுதிக்கலாம். when x equal to 46. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த x வேல்யூவை இந்த ப்ராஃபிட்டோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, p ஃபங்க்ஷன், இந்த பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ப்ராஃபிட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி எழுதணும். ஸோ எழுதிக்கலாம். இந்த பிளேஸில் ப்ராஃபிட்டோட ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 48x இது இருக்கு இல்லையா, 48x மைனஸ் 13/25 x ஸ்கொயர். இந்த பிளேஸில் எக்ஸ் பிளேஸில் நான் இந்த 46 காப்பி பண்ணுறேன். மைனஸ் 13/25 இது 46 ஸ்கொயர். ஓகேவா, 46க்கு மட்டும்தான் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன். 46ம் 48 ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 2208 கிடைக்குது. இப்போ இதை 46 into 46ன்னு 2 டைம்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு தென் அந்த வேல்யூவை 13ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
தென் அதை 25ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் 1100.232ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணும்போது 1107.68 ஆன்சர் வருது. 1107.68 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நமக்கு ப்ராஃபிட்டும் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண இந்த ப்ராஃபிட்டை ஃபைனலாக இந்த ஆன்சர் பிளேஸில் கொண்டு வந்து எழுதிக்கலாம். ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமம் when x equal to 46 எழுதினோம் இல்லையா. தென் இதில் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் equal to 1107.68 rupees. That's all. இது நம்மளோட ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ் எப்போவுமே பாக்ஸ் போட்டு காமிங்க.